ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதனால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க. இதை தடுக்கணும்னா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு தன் கையிலேயே இதுக்கான முயற்சியை எடுத்து சாலையில இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிருக்காரு இங்கொருத்தர். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு நதி. நீங்க சரி செய்யலன்னு ஒரு குடிமகனா நான் இதை சரி செய்யறேன் அப்படின்னு இதை இவரு சரி செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 100 பாட் ஹோல்ஸ இவங்க சரி செஞ்சிருக்காங்களாம். அதாவது 100 இடத்துல இந்த மாதிரி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை, அதுவும் குறிப்பா முக்கியமான சாலைகள்ல இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை இவங்க சரி செஞ்சிருக்காங்க. சீனு மாலிக் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. சாலையில இந்த மாதிரியான பள்ளங்கள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விபத்துகள் ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கணும்னா சாலை சீரா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் எங்க இருக்கோ அதெல்லாத்தையும் தேடி போய் நாங்க அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல களத்துல இறங்கி இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த பல பேரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை இவர் செய்யறாரு அப்படின்ற மாதிரியும் பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. எது எப்படியோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு, பிரச்சனை ஏற்படுதுன்னா நம்மளும் முன்னின்னு அதை செய்யலாம், மத்தவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதை தாண்டி நம்ம களத்துல இறங்கினா எல்லாமே மாறும் அப்படின்றத செஞ்சு காட்டியிருக்காரு இவரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப் லாங் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு இருக்கும்போது லைஃப்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா க்ரோ ஆகுறது, அந்த லைஃப் அப்படியே உயர்த்தி கொண்டு போறது அப்படின்றது மிகப்பெரிய சக்சஸ் தானங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பூஜா குலேன் அப்படின்றவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்